இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோ மோகன் சிலாசரஸ் ஏசி விடுவிக்கிறார் ஊழியங்கள் சாபகர் மோகன் சிலாசரஸ் ஐயா அவர்களுக்குத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நாட்களாக பல வருடங்களாக நீங்கள் சில காரியங்கள் கான்ட்ரவர்சியாக பேசி வருகிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. பல வருடங்களாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கி கொள்ளுகிறீர்கள். பல டிவி சேனல்களும் உங்களை குறித்து பேசி வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் பல யூடியூப் சேனல்கள் உங்களை குறித்து பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிழையான காரியங்களை நிறைய பண்ணுறீங்க. பிழையான காரியத்தை இப்போ கூட ஒரு சின்ன குழந்தை அந்த சகோதரி கிட்டேருந்து மைக்கை வாங்குறீங்க. வாங்கி ஆவியில் ஜெபம் பண்ணுங்க கை அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு காரியமாக இருந்தது. அப்போ அந்த காரியத்தில் நீங்கள் ஏன் சரியாக பண்ணலை, அது ஏன் நீங்கள் லைவாக போட்டிருக்கீங்க, இன்னும் அந்த வீடியோ இருந்து கொண்டு இருக்கிறது. அது எதுக்கு அதை செய்யணும்? அது ஒரு பிழையான ஒரு காரியமாக உங்களுக்கு தோன்றவில்லையா? பல யூடியூப் சேனல்கள் சொன்னாங்க. ஆக்டிங் கிறிஸ்டியன் சேனல் அப்படிங்கிற சார்லஸ் ஜே, இடையன்குடியை சேர்ந்த சார்லஸ் ஜே என்பவருடைய சேனலை மட்டும் பிளாக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அப்போது ஆண்டவருடைய வேத வசனம் உங்களுக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறதான அர்த்தம். ஐயா மோகன் சிலாசரஸ் ஐயா, நீங்கள் எல்லா காரியத்தையும் சொல்கிறீங்க. துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு எல்லாமோ சொல்கிறீங்க. பட் நீங்கள் கிரியினால் உபதேசத்தில் நிலைச்சிருக்கலையே. வேதவசனம் அப்படியா நமக்கு போதிக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த ஆண்டவருடைய ஊழியராக இருக்கிறீங்க. மிக பிரபலமாக நீங்கள் மோகன் சிலாசரஸ் என்றால் தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி எல்லா பக்கங்களிலும் பிரபலமான ஒரு மனிதர் மோகன் சிலாசரஸ். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவர் எப்படிப்பட்ட ஒரு பண்பிலே இருக்கட்டும், அவர் ஏதோ ஒன்று செய்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டாதான் என்ன? நீங்கள் உலகத்திலே நீங்கள் இந்த நாட்டில் அல்லது இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். பட் எல்லோரும் மறுரூபமாக்கப்பட்டால் அங்கே பெரியவனோ சிறியவனோ இல்லை. புரியுதுங்களா? மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மனத்தாழ்மையாக இருந்தார். முடிவு பரியந்தமும் பிதாவின் சித்தத்துக்கு அடிபணிந்திருந்தார். அப்படித்தான் நம்ம அவருடைய சித்தத்தை செய்யணும். அநேக காரியங்கள் வரும், அநேக உபத்திரவங்கள் வரும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் அநேக உபத்திரவங்கள் வரும். நமக்கு விரோதமாக போராடுகிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் வரும். பட் அதெல்லாம் இது பண்ணிட்டு தான் போகணும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிற வசனம் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு நீங்கள் நல்லதாக செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றுகிறது என்றால் அந்த இதில் ஒருத்தர் பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சார்லஸ் ஜே அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் பெரிய ஊழியர், அவங்க ஒரு சாதாரண ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் டக்குன்னு சேனலை ஸ்ட்ரைக் பண்ணிட்டீங்க. அப்போ நியூஸ் சேனல்கள்லாம் உங்களை பற்றி போட்டாங்களே, அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அந்த சேனலை பிளாக் பண்ணிக்கலாமே, ஏதாவது ஒரு இதை கேஸை போட்டு இது பண்ணலாமே, ஏன் பண்ணாமல் விட்டீங்க? அப்போ அவன் பெரிய ஆள், பெரிய இடத்துக்குள்ளே கையை வச்சோம்னா பெரிய பயங்கரமாகும். சின்னவனை தொட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? என்னங்க உங்களுக்கு வேலை செய்து வேலை செய்தா அப்படிங்கிறது தெரியல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னால, ஒருவன் வலது கண்ணத்தை அடைந்தால் அவனுக்கு இடது கண்ணத்தையும் காட்டு அப்படின்னு சொல்கிறாருல்ல. ஒருவன் பலவந்தம் பண்ணா அவனுக்கு 2 மைல் தூரம் போ அப்படின்றாரு. உன்னுடைய சட்டை எடுத்துக்கொள்ளுவவனுக்கு அங்கேயே விட்டு விடு அப்படின்றாரு. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் மனத்தாழ்மையுமாய் இரக்கமுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் மனத்தாழ்மையும் இரக்கமுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன், என்னிடத்தை கேட்டு இருக்கிறவன் அதே பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறாரே. அப்போ வேதம் சொல்லுகிற நீங்கள் ஏன் கடைபிடிக்கவில்லை? ஒரு மனிதர், ஒரு என்ன சொல்றது, சார்லஸ் ஜே இடையங்குடியை சார்ந்தவர் ஒரு கடினமாக பேசி, அவருடைய சுவாபம் அப்படியாக இருந்தாலும், எந்த சுவாபமாக இருந்தாலும் அவருடைய சகோதர சிநேகத்து நிமித்தமாக நீங்கள் அன்பு செலுத்ததுக்கு ஏன் தவறிவிட்டீர்கள்? அதான முக்கியம். எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கட்டும்,
அவங்கள நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, துன்பப்படுத்துவர்களுக்காகவும் எல்லாருக்குமாக ஜெபம் பண்ணுங்கள் என்று நீங்கள் உலகத்திலே பறைசாற்றி கொண்டு வருகிறீர்களே, நீங்கள் ஏன் அதை கடைபிடிக்காமல் போனீர்கள்? உங்களுடைய சகாக்கள் ஏன் அப்படி செய்யவில்லை? சன கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அப்படியாக சொல்லுகிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. கொலைசீருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படிங்கிற வேத வசனம் இருக்கிறது. அப்போ அவருக்கு மேல ஒரு குறை இருக்கு. சரி, அவரு கடினமா பேசிட்டாரு. பட் நீங்க அதை என்ன செய்யணும்? பிரதியுத்தரம், மெதுவான பிரதியுத்தரம் எல்லாவற்றையும் சீர்படுத்தும். புரிதுங்களா இல்லையா? அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி அந்த சேனலுடைய நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்ததுனால தான் அந்த சேனலுடைய இதை ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க. அப்போ பார்த்து நீங்கள் அபவுட்டில் அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பரில் பேசி இந்த மாதிரி பிரதர் அது தவறு தான், அது தப்பாக நாங்கள் போட்டு விட்டோம், மன்னிப்பு கேட்கலாம்ல, மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து அதையே நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. அது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பெண் சகோதரி இருக்க, இளம் சகோதரி, அவரை கேவலப்படுத்தும்படியாக நீங்கள் வீடியோவில் போட்டிருக்கீங்க. ஏன் போட்டிங்கன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு காண்டாகுது. அப்போ உங்கள் தப்பிதங்கள் யாரும் சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் உலகத்துக்கு மட்டும் சொல்லலாம், நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வாய் வார்த்தை தான். நீங்கள் ஏன் செயல்படுத்தாமல் போயிட்டீங்க? ஏன் சேனலை பிளாக் பண்ணுறணுங்கிற எண்ணம் இருக்குது? அதான் சொல்கிறது. கொலைசீருக்கு 3வது அதிகாரம் 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 3:12 கொலைசீர் 3:12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த வசனம் இப்படி சொல்லுது. அப்போ நீங்க எவ்வளவு கவனமாக இருக்கணும். நம்ம மனத்தாழ்மை, இரக்கம், உருக்கம், பிரியம், பரிசுத்தம், மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இவைகளெல்லாம் நாம் தரித்து கொண்டு தான் நம்ம இருக்கணும். மாறாக நீங்க போய் என்னென்னமோ இது பண்றீங்க, ஒரு சேனல்ல அந்த ஒரு வீடியோவை இது பண்றீங்க, அவர் உங்களை தூசிக்கிறார். என்ன நிமித்தம் துன்பப்படுத்துறவர்கள் பலவிதமான தீமையான மொழிகளை சொல்வதற்கான பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, நீங்க அவருக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைய பார்க்குறீங்களே. அப்போ அவர்கிட்ட ஏன் பிரதர் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நல்மனம் பொருந்ததுக்கு உங்களுக்கு ஏன் மனம் வரவில்லை? நீங்க பெரிய டாப்பா? இன்று இறந்து போனீர்கள், ஆனால் உங்களுக்கு வரப்போகிறது என்ன? உங்கள் பேரும் புகழும் வரப்போகிறதா? ஆண்டவர் சொல்ல வேண்டும், உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, என் இன்பத்திலே என் சுகத்திலே நீ பிரவேசி என்று சொல்வார் அல்லவா? அவருக்கு முன்பதாக நாம் உத்தமனாய் எல்லா விதத்திலும் மன தாழ்மையுமாய் தயவுமாய் மன உருக்கமாய் காணப்பட வேண்டும் அல்லவா? நம்முடைய சகோதரன் தானே, அவர் அறியாமையினால் பேசுகிறார் என்று நீங்கள் நினைத்து அவரோடு கூட நல்மனம் பொருந்தி, பிரதர் தவறுதலாக செய்து விட்டேன், அதனால மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வீடியோவை நீங்கள் டெலிட் செய்து விடுங்கள் என்று சொல்லலாமே. சொல்லியிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, யாருமே பேச வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்காதுல்ல. நீங்கள் பிழையான காரியத்தை போட போய் தானே பல யூடியூப் சேனல்கள் பேசுகிறாங்க, பல நியூஸ் சேனல்களில் ஏன் பேசுகிறாங்க? அப்போ நீங்கள் எதுக்காக அந்த மாதிரி செய்கிறீங்க? வேதத்துக்கு புறம்பான காரியமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் எப்படி இயேசுவின் பண்பில் இருப்பீங்க? எப்படி சகோதர சிநேகம் உங்களுக்கு இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை பிரதர், அதாவது மோகன்சி ஐயா அவர்களே, அதாவது இப்போ நான் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பல பண்புகள் இருக்கக்கூடிய புறஜாதிகள் இருக்காங்க, இயேசுவை குறித்து சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது ஒருத்தன் அடிக்க வருவான், ஒருத்தன் ஏற்றுக்கொள்வான். ஆனாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு தான் போகணும். நம்ம இடுக்கண்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எல்லாரும் பல மொழிகளிலும் நம்மளை குற்ற முகாந்தரம் படுத்துவாங்க. நம்ம பிழையாக நம்ம தன்னை பரிசுத்தவானாய், நீங்கள் பரிசுத்தவானா நீங்கள் திகழ்கிறீங்க, உண்மையாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுகிற நீங்கள் ஏன் உண்மையாக இல்லாமல் போனீர்கள்? மோகன்சி ஐயா அவர்களே, ஏன் கவனம் இல்லாமல் போனீர்கள்? அதை கவனத்தில் வைக்க வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தேவனுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. கொலைசீருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கு
மனுஷனுக்கும் எல்லா நாணத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறோம் அப்படிங்கிறார் பவுல். அப்படி சொல்றார். எந்த மனுஷனையும் நாங்கள் அறிவித்து மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா நாணத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், புரியுதுங்களா? ஒருவர் உங்களுக்கு புத்தி சொல்றாரு, இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் தப்பு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனே கீழ்ப்படியணும். கிறிஸ்துவ நிமித்தம் எல்லா விதத்திலும் கீழ்ப்படியணும். நீங்கள் பெரியவன் சிறியவன்கிற வேலையே இல்லைங்க கிறிஸ்துவத்தில். எல்லாரும் ஒரே கேட்டகரி ஸ்பேஸில் தான் பரலோகத்தில் போய் பயணிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு கேட்டகரிஸ் கொடுக்க போகிறாரா? கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு கேட்டகரிஸ் கொடுக்க போகிறாரா? கொடுக்க போகிறதில்ல. எல்லாரும் ஒற்றுமையாக தேவ சாயலாக மறுரூபமாக்கப்பட்டு ஒன்றா இருக்க போகிறோம். அப்போ இதில் இங்கே விரோதம் கிடையாது. இந்த யூடியூப் சேனலை நீங்கள் பிளாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான காரியங்களை பண்ணாமல் அவருக்கு மெதுவான பிரதியுத்தரம், இது தவறு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியத்தை ஏன் செய்யாமல் விட்டீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக கவனமாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் விரும்பினார். அப்போ நீங்க இந்த மாதிரியான சேனல்களை பிளாக் பண்றதுங்கிறது அவரை அடிமைப்படுத்துறது, அது ஒரு புறப்பண்புல இருக்கக்கூடிய காரியங்கள். அது செய்யலாமா? நம்முடைய சாந்தமான குணம், நம்முடைய மெதுவான பிரதியுத்தரம் உங்களை ரசிக்கும். மோகன் சுலாசரஸ் ஐயா நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்லஸ் தேவியிடம் நீங்க பேசியிருக்கணும். இதெல்லாம் ஏன் குறை சொல்றீங்க, அதில் என்ன பிழை கண்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசியிருக்கணும். பேசாமல் அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு சேனலை ஸ்ட்ரைக் பண்ணி அவரை பேச விடாத அளவுக்கு உங்களுடைய குறைகளெல்லாம் அப்படியே மறைக்கிற மாதிரியாக தெரியுது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீங்கள் உபதேசத்தில் சரியாக இருந்துட்டீங்கன்னா உங்களை யாரு குற்றம் சொல்ல முடியும்? தேவையே கிடையாது. உங்களை அப்படியே அபாட்டில் அசால்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட குறை இருப்பதனால், உங்களுடைய உபதேசத்தில் பிழை இருப்பதனால் ஒருவர் சொல்கிறாங்க, அதையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவர்கிட்ட இப்படி கற்றுக்கொள்ளலை. ஒரு சேனலை பிளாக் பண்ணி அடுத்தவங்களுடைய இதை உரிமையை பறிக்கிறதுங்கிறது ஏற்புடைய காரியம் இல்லை. இது மோகன் சுலாசஸ் பண்ணக்கூடிய காரியம் இல்லவே இல்லை. இது தேவ மனுஷன் செய்யக்கூடிய காரியங்களே இல்லவே இல்லை. ஆண்டவரிடத்தில் அப்படி கற்றுக்கொள்ளவே இல்லை. புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மிக சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உபத்திரவத்தின் ஊடாகத்தான் பவுல் பயணித்தார். பேதுரு அப்படித்தான் பயணித்தார்கள். ஆண்டவரை பறைசாற்றி போனார்கள். அப்படிப்பட்ட நெருக்கத்திலும் அவர் சுவிசேஷம் சொல்ல மறக்கலை. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருத்தர் பிழையா இருக்குன்னு சொல்லும்போது எதுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்களுக்கு போகிறது? அப்போ நீங்கள்லாம் தப்பு பண்ணலாம், மற்றவங்கெல்லாம் தப்பு பண்ணதை குறித்து நீங்கள் ஒன்றும் இது பண்ண மாட்டீங்க, வைக்க மாட்டீங்க. அப்படியா? நீங்கள் தப்பு பண்ணலாம், மற்றவன் தப்பு பண்ணால் நீ பாவத்தில் இருக்கிற, மனம் திரும்பு, அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏன் இப்படி செய்கிறீங்க? ஐயா மோகன் சுலாசரஸ் ஐயா, உங்களுக்கு தான் ஐயா அந்த கேள்வி, உங்களுக்கு தான் அந்த பதிவே. ஏன் நீங்கள் அந்த மாதிரியான காரியங்களை செய்யலை? கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், இயேசுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னா கிரியினால் வேலை செய்யலையே. ஆண்டவர் அப்படியா இருந்தார்? நீங்கள் பார்ப்பீங்க, ஆண்டவரை கல்லறியும்படி எல்லாரும் வர்றாங்க, ஆனாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் பிரதியுத்தரம் சொல்லிட்டு போகிறாரு. அதே போல் ஆண்டவரை சிலுவையில் அறையப்பட போகும்போது எல்லாரையும் பார்த்து அவர் உணர்வுபூர்வமாக சொல்கிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். உங்கள்கிட்ட வார்த்தையால் கல்லெறிகிறாங்களா? உங்களை எந்த ஒரு உபத்திரத்தினால கல்லெறிகிறாங்களா? சிலுவையில் அறையப்படுறாங்களா? சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போகிறார்களா? கண்டிப்பாக அவனவன் தன் சிலுவையை சுமந்து வர கடவன். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம்மளிடத்தில் மனத்தாழ்மையை விரும்புகிறார். ஆனால் ஒருவருடைய சேனலை பிளாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையான ஊழியர் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஃபேக்கான மனுஷன். வேதத்தை வேத புரட்டனாக தான் இருக்கீங்க. அநேக தசம பாகம் அதே காரியத்தை குறித்து பேசுனாங்க, அதில் விழிப்புணர்வு நிறைய அடைஞ்சாங்க மக்கள். அதனால் உங்களுக்கு பொறுத்து கொள்ளாமல் சார்லஸ் தேவினுடைய சேனலை பிளாக் பண்ணிட்டீங்க. இதுதான் உண்மை.
இப்படிப்பட்ட ஒரு பிராடுத்தனம் பண்ணணும்ன்ட்டு ஆண்டவர் சொல்லியும் தரல, ஆண்டவர் இடத்துல கற்றும் கொள்ளலை. இவ்வளவு காரியங்களை பண்ணுறீங்கல்ல. நால்மாவடி ஒரு கிராமம், 2 கிராமம், பணிக்கநாடார் குடியிருப்பு, நால்மாவடி மற்றுமான இதர எல்லா பகுதிகளையும் நீங்கள் தத்தெடுக்கலாமே. இந்த வசூல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த வசூல் பண்ணுறதெல்லாம் ஏழை தரித்திரங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதெல்லாம் செய்யலாமே. கஷ்டப்பட்ட ஏழை ஊழியர்கள், ஏழை மக்களுக்கெல்லாம் ஒரு தொகையை ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து அந்த தூத்துக்குடி மாவட்டத்தையே நீங்கள் வளர்ச்சி பாதைக்குள்ளே கொண்டு போகலாமே. அதனூடாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமே. அதை செய்யலையே. அதை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு உடனே இது பண்ணிடுறீங்க. எல்லா காரியமும் ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காரியம் விரோதத்துக்கு விரோதம். அவர் என்ன இதில் பேசினாலும், சரளஜி என்ன பேசியிருந்தாலும் அப்படியே நேசிக்க கற்றுக்கொள்ளணும் நம்ம. ஆனால் அதற்கு மாறாக சேனலை பிளாக் பண்ணது ரொம்ப தவறு. அது ஏற்புடைய காரியம் இல்லை. மனம் திரும்ப பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.